மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருத்தர் தான் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையில் இருந்திருக்காரு. ஒரு நர்ஸ் வந்து எப்பயுமே இவருக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. பட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்குமே ஒத்துழைக்காம ஏதோ ஏனா தானே சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதனாலே என்னமோ அவரோட உடம்பு முன்னேற்றம் ஏற்படலை. அவர் இருந்த அறைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்திருக்கு. அது இலையுதிர் காலம் அப்படிங்கிறதுனால அந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளும் கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இலைகள் கொட்டுற மாதிரியே தன்னோட உடம்பு வீணா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் நைட்டு பார்க்கும்போது அந்த மரத்தில் ஒரே ஒரு இலை தான் இருந்திருக்கு. காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு இலையும் இருக்காது, தானும் இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே அவர் படுத்திருக்காரு. காலைல எந்திரிச்சு பார்த்தவருக்கு ஆச்சரியம், அந்த ஒரு இலை அப்படியே இருந்திருக்கு. இவருக்கு அதை பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் முழுசாக ஒத்துழைச்சிருக்காரு. விரைவிலேயே அவர் குணமடைஞ்சிட்டாரு. அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அந்த நர்ஸை அவரை கூப்பிட்டு அந்த மரத்தில் இருக்கிற இலையை பிச்சு அவர் கையில் கொடுத்துட்டு போனாங்களாம். அதை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரிஜினல் இலை கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இலை. அவர் என்னைக்கு நைட்டு சொன்னாரோ அன்றைக்கி நைட்டே ஒரு செயற்கை இலையை வரைஞ்சி அதில் ஒட்டி வச்சுருக்காங்க அந்த நர்ஸ். அந்த இலையால் நம்ம பிழைக்கலை, நம்மளோட நம்பிக்கையால் தான் நம்ம பிழைச்சோம் அப்படின்னு நன்றி கலந்த வணக்கத்தை அந்த நர்ஸுக்கு தெரிவிச்சிருக்காரு.